வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகள், அந்த கொலஸ்ட்ரால்களை குறைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மாதிரியான உணவுகள் எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை முறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ முதல்ல நம்ம தண்ணீர் குடிக்கணுங்க. தினமும் போதிய அளவு, குறைந்தது ஒரு 3 லிட்டராக தண்ணீர் குடிக்கிறது நம்மளுடைய உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை சீராக வைத்து கொழுப்புகளை கரையிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். தூக்கம் நமக்கு போதுமான அளவுக்கு இருக்கணும். இரவு நேரங்களில் அங்கீகரிக்கப்பட்ட பரிந்துரைக்கப்பட்ட உறக்க நேரமான 7 மணி நேரங்களிலிருந்து 8 மணி நேரம் நிம்மதியான தூக்கம் அவசியம். தூக்கமின்மையெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் தூண்டிவிட ஆரம்பிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சரியாக நீங்கள் தூங்கும்போது தான் உங்களுடைய வெயிட் கரெக்டான அளவில் ப்ராப்பராக உங்களுக்கு இருக்கும். அதே போல் கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் அதிகமாக தேங்காமல் இருக்கும். ஸோ இந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த கொழுப்புகளை குறைக்கிறதுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நீங்கள் பழைய சாதம் எடுத்துக்கணும். அந்த ஃபெர்மெண்டட் ரைஸ் அப்படின்றது உங்களுடைய கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்முடைய பாரம்பரிய உணவான பழைய சாதம் உடல் எடையை குறைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ இது செயல்படக்கூடிய விதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, சாதத்தை நீங்கள் இரவு முழுவதுமே தண்ணீரில் ஊற வைக்கும் போது அதில் நல்ல பாக்டீரியாக்கள் ப்ரோபயோட்டிக்ஸ் உருவாகியிருக்கும். இது செரிமான மண்டலத்தை சீராக்கி குடல் இயக்கத்தை நமக்கு மேம்படுத்துது. அதனால் நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய கலோரிகள் பார்த்தீங்கன்னா அந்த பழைய சாதத்துலேருந்து நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடைக்கும். இப்போ காலையில் நம்ம பழைய சாதம் சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சி அடைவதோட நீண்ட நேரம் பசி எடுக்காமல் நமக்கு தடுத்து தேவையற்ற கொழுப்புகள் அதிகமாக சேருவதை நமக்கு பழைய சாதம் தடுக்கும். ஏற்கனவே நம்மளுடைய உடம்புகளில் தேங்கி இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளையுமே கரைத்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்துருங்க. அதனால் பழைய சாதம் எடுத்துக்கொள்ளணும். இரண்டாவது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை, அந்த மொரிங்கோ லீவ்ஸ் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முருங்கைக்கீரை உடல் கொழுப்பை கரைக்கிறதுல ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி செயல்படுதுன்றது பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த முருங்கைக்கீரையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து இருக்குது. இது உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்டிஎல் குறைக்கிறதுக்கும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்குது. ஸோ இதனுடைய நன்மை என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய அந்த உடலினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை தூண்டி மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொழுப்புகள் வேகமாக எரிக்கப்பட்டு கலோரிகள் குறைக்கப்படுவதற்கு வழிவகுக்குது. ஸோ அப்போ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் தேவையில்லாமல் நம்மளுடைய உடம்புகள் இருக்காது. ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமும் கொழுப்பு சேர்வது தடுக்கிறதுக்கெல்லாமே முருங்கை இலைக்கீரை நம்ம உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். மூன்றாவதாக கொள்ளு எடுத்துக்கொள்ளலாங்க. ஹார்ஸ் கிராம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கொளுத்தவனுக்கு கொள்ளு, இளைத்தவனுக்கு எள்ளு அப்படின்னு சொல்லக்கூடிய பழமொழி சொல்லுவாங்க. அப்போ கொழுப்பை கரைக்கணும் அப்படின்னா அந்த கொளுத்தவனுக்கு நம்ம கொள்ளு கொடுக்கும்போது அதை நம்ம கரைத்து கொள்ளலாம். அப்போ இது செயல்படக்கூடிய விதம் அப்படின்றது, கொள்ளு பொறுப்பில் அதிகப்படியான புரோட்டீன் இருக்குது. அந்த புரதமும் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்ச்சத்து பொருளும் இணைந்து இருக்கு. இப்போ இந்த கொள்ளு உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நீர் சத்து மற்றும் கெட்ட கொழுப்பை உறிஞ்சி வெளியேற்றுவதற்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். உடலினுடைய ஆற்றலை அதிகரித்து அடி வயிற்று பகுதியில் தேங்கி இருக்கக்கூடிய பிடிவாதமான கொழுப்பை கரைக்கிறதுக்கு பெரிதும் உதவிகரமாக கொள்ளு பொறுப்பு இருக்குங்க. இப்போ கொள்ளு ரசம், கொள்ளு சுண்டல் மாதிரி வச்சு நீங்கள் எது எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி எப்படி எடுத்துக்கொண்டாலுமே அது உங்களுடைய அந்த தேவையில்லாத தொப்பை அமைப்பை முதல்ல குறைக்கிறதுக்கு கவனம் செலுத்தும். அப்புறம் தேவையில்லாத கொலஸ்ட்ரால்கள் எல்லாம் உங்களுக்கு கரைத்து வெளியேற்றிவிடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம். ஓட்ஸ் மற்றும் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் விடுபட்டு விடலாம். அதாவது ஓட்ஸு, சாலியபிள் ஃபைபர் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஓட்ஸு, திணை, வரகு போன்ற சிறு தானியங்களில் கரையக்கூடிய நார் சத்து, சாலியபிள் ஃபைபர் அதிகம் இருக்குது. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய செரிமானத்தை மெதுவாக்கி இன்சுலினுடைய சுரப்பை சீராக வைக்கும். இன்சுலின் சீராக இருந்தால் தான் உடல் கொழுப்பை சேமிக்காமல் அதை நம்மளுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கொழுப்புகளையும் நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்ற தொடங்கும். ஸோ அதாவது கொலஸ்ட்ரால்ஸை எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிக்க ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுடைய உடம்புகளில் ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கொழுப்பு படிவுகள், தொப்பை போன்ற அமைப்புகள்லாம் எதுவுமே இருக்காது. மேலும் நமக்கு ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை அகற்றுவதற்குமே இந்த ஓட்ஸு, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் துணை புரியும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஐந்தாவதாக பனங்கிழங்கு மற்றும் கிழங்கு வகை, நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கிழங்கு வகை, அந்த மாதிரி உணவுப் பொருட்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இப்போ பனங்கிழங்குல மிக அதிகமான நார் சத்தும் குறைந்த அளவிலான கொழுப்பு சத்தும் இருக்குது. அப்போது இது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இது ஒரு சிறந்த மதிய நேர அல்லது மாலை நேர உணவாக இருக்குது. அப்போது நீங்கள் அந்த மாதிரி டைமில் பனங்கிழங்கெல்லாம் எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்து கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல்லாம் நீக்கி உடலில் நச்சுக்கள் மற்றும் கொழுப்புகள் தங்குவதை உங்களுக்கு தடுக்குது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லாத கொழுப்பு படிவுகளை கரைத்து கனக்கச்சிதமான கட்டுடல் மேனியை பெறணும் அப்படின்னா கிழங்கு வகைகளில் நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாங்க. கிரீன் டீ, மூலிகை தேநீர் நம்ம கொலஸ்ட்ரால்களை கரைக்கிறதுக்கு, அதாவது அந்த கொழுப்புகளை நீக்கிக் கொள்வதற்கு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இந்த கிரீன் டீ, ஹெர்பல் டீ எல்லாம் நமக்கு இம்பார்ட்டன்ட் தான்.
கிரீன் டீயில் வந்து கேட்டசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு வந்து அந்த கொழுப்பு கரைக்கிறதுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா உடலினுடைய மெட்டபாலிசம் அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை தற்காலிகமாக அதிகரித்து கொழுப்பு செல்களை உடைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்குது. உடற்பயிற்சி செய்வதற்கு முன் நம்ம வந்து இந்த கிரீன் டீ இந்த மூலிகை தேநீரெல்லாம் குடிக்கிறோம் அப்படின்னா இது நம்மளுடைய உடம்புகளில் மெட்டபாலிசத்தை தூண்டி அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரித்து அதிக கலோரிகளை நம்மளுடைய உடம்புகள்லேருந்து எரித்து நமக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுக்கறதுக்கு இந்த கிரீன் டீ மூலிகை தேநீரெல்லாம் உதவிகரமாக இருக்குங்க. ஸோ நமக்கு வந்து இன்னும் கொழுப்பு குறைக்கணும்னா முட்டை மற்றும் புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எக்கு, லீன் புரோட்டீன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது செயல்படக்கூடிய விதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டையினுடைய வெள்ளைக்கரு, பருப்பு வகைகள் இது எல்லாத்துலேயுமே புரதம் அதிகமாக இருக்குது. இப்போ புரதத்தை வந்து ஜீரணிக்கிறதுக்கு உடல் அதிக ஆற்றலை கலோரிகளை வந்து செலவிடணும். ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மிக் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள்லாம் என்ன பண்ணணும்னா தசைகளை வலுவாக்கி நம்மளுடைய உடம்புகளில் தேவையில்லாத ஆங்காங்கே படிந்திருக்கக்கூடிய கொழுப்புகளை மட்டுமே குறைய வைக்கும். அதே போல் நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகள் தசைகளை வலுவாக்கி விட்டுரும். ஸோ அதனால் இது வந்து பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன்களை கட்டுப்படுத்தி நீண்ட நேரம் நமக்கு வந்து உணவுகளை சாப்பிட்டு முடிச்ச ஒரு நிறைவான உணர்வு கொடுக்கும். ஸோ சாட்டிஸ்ஃபைடு ஃபீலை வந்து கொடுக்கறதால நம்ம அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொண்டு இன்னும் வெயிட் வந்து அதிகமாக மாட்டோம். கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் அதிகமாக படிய வச்சுக்க மாட்டோம். ஸோ அந்த இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களையும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிக்கிறதுக்கு இது நமக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் முட்டை, புரதச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளணும். ஸோ இது கூடவே நீங்கள் என்ன பண்ணணும்னா லவங்கப்பட்டையெல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய இந்த நறுமண பொருள் கொழுப்பை கரைக்கிறதுல மிகவும் சிறந்த மருந்தாக இருக்கின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. லவங்கப்பட்டை வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை அந்த பிளட் சுகர் லெவலை சீராக வைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உடலில் சர்க்கரையினுடைய அளவு திடீரென அதிகரிக்கிறது தடுக்கிறதால இன்சுலின் ஹார்மோன் வந்து சமநிலை பெற்று கொழுப்பு சேமிக்கப்படுவது முன்னாடியே உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து அடிவயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பிடிவாதமான கொழுப்பு அந்த தொப்பையும் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதையெல்லாம் கரைக்கிறதுக்கு பெரிதும் ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் காலையில் குடிக்கக்கூடிய டீ, காஃபி, தேநீரிலோ அல்லது வெதுவெதுப்பான தண்ணீரிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை வந்து லவங்கப்பட்டை தூள் கலந்து குடிக்கும்பொழுது இந்த மாதிரி தொப்பையெல்லாம் உங்களுக்கு எதுவுமே வந்து இருக்காது. கொலஸ்ட்ரால்ஸ் அந்த கொழுப்புகள்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கப்படும். ஆப்பிள் சீடர் வினிகர் இருக்குங்க இல்லையா, ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் வந்து விடுபடலாங்க. உடல் எடையை குறைக்கக்கூடிய பயணத்தில் பலராலுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமாக உணவுப் பொருளாக இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து இருக்கும். இதில் வந்து அசிட்டிக் அமிலம் இருக்குங்க. ஸோ இது வந்து உடலில் கொழுப்பு தேங்குவதை முன்னாடியே குறைத்து கொழுப்பு எரிக்கக்கூடிய செயல்முறை அந்த ஃபேட்டை வந்து பர்னிங் பண்ணுறதை வேகப்படுத்துது. அதனால் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் வந்து நமக்கு ஆகும். கொலஸ்ட்ரால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைக்கப்பட்டு விடும். இப்போ உணவிற்கு நீங்கள் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து ஏற்படக்கூடிய அந்த அதிகப்படியான பசியை கட்டுப்படுத்துறதுக்காகத்தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ஆப்பிள் சீடர் வினிகரை எடுத்துக்கொள்ளணும். ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் 1-2 தேக்கரண்டி ஆப்பிள் சீடர் வினிகரை கலந்து உணவுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குடிச்சிட்டு வரலாம். எப்போதுமே இதை வந்து நேரடியாக குடிக்கக்கூடாதுங்க. நீங்கள் தண்ணீரில் கலந்து தான் ஆப்பிள் சீடர் வினிகரை குடிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆப்பிள் சீடர் வினிகர் வந்து உங்களுடைய உடம்புகளில் இருக்கக்கூடிய இந்த தேவையில்லாத கொழுப்புகளை எல்லாம் உங்களுக்கு வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து கொழுப்பை குறைக்கிறதுக்கு இன்னும் சில எளிய குறிப்புகள் உங்களுக்கு சொல்லணும்னா அதிகாலை பழக்கமாக காலையில் எழுந்ததும் வெதுவெதுப்பான நீரில் லெமன் ஜூஸ் குடிக்கிறது அல்லது சீரகத்து நீரெல்லாம் குடிக்கிறது கல்லீரலை சுத்தப்படுத்தி கொழுப்புகள் வந்து உங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றத்திற்கு அது ஹெல்ப் பண்ணும். ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி எரிக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தவிர்க்க வேண்டியது அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை, அந்த ஒயிட் சுகரு, மைதா மற்றும் எண்ணெயில் பொரித்த உணவுகள் இதெல்லாம் நீங்கள் முற்றிலும் தவிர்த்துட்டீங்க அப்படின்னா கொழுப்பு அப்படின்றது உங்களுக்கு வந்து சேரவே சேராது. நீங்கள் நலமாக வந்து இருக்கலாம். ஸோ அதுலேயும் சர்க்கரையெல்லாம் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு கம்மி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் குறையும். வெயிட் லாஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி நீங்கள் பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு உங்களுடைய உடம்புகள் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்புகளை அகற்றி உடலை ஆரோக்கியமாக பராமரித்துக் கொள்ளலாம். நலமோடு வாழலாம். ஆரோக்கியமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.